மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம சாரதா வந்து பாத்தீங்கன்னா விஜய், காவேரி, பாப்பா 3 பேரையும் போட்டோ எடுத்தாங்க இல்லையா? அந்த போட்டோ எல்லாத்தையுமே நம்ம கங்காவுக்கும், யமுனாவுக்கும் அனுப்பி பார்த்துக்குங்க. விஜய் இப்ப எப்படி இருக்கிறாரு, பாப்பா பாரு எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காவேரியோட பிறந்த நாள் வருது. ஸோ அந்த பிறந்த நாளை சாக்குட்டு நீங்க இங்க வாங்க. நம்ம காவேரிக்கு எந்த சந்தேகமும் வராது. அப்ப விஜயும் பாப்பாவையும் இன்வைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் காவேரிக்கு ஏற்கனவே பயங்கரமா டவுட் வர ஆரம்பிக்குது. விஜய் தன்னோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா காவேரியும் அவங்க அம்மாவும் வர்ற விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். அப்ப காவேரி கிட்ட நீங்க பழசு எதையுமே பேசக்கூடாது அப்படின்னு காவேரிக்கு வந்து சுயநினைவு தானா தான் வரணும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது விஜயோட சித்தப்பா இதெல்லாம் எதுக்கு, காவேரி போனவளாவே இருக்கட்டுமே, இப்ப சந்தோஷமா தானே இருக்கீங்க, எதுக்கு திருப்பி அவளை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு உடனே விஜய்க்கு பயங்கரமா கோபம் வந்து அவங்க சித்தப்பாவை போட்டு திட்டுன்னு திட்டிப்புட்டு அங்கிருந்து போயிடுறாப்புல. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரியோட அம்மா சாரதா வழக்கமா இல்லாம இன்னொரு டிபன் பாக்ஸ் வரையா காவேரி கிட்ட கொடுத்து விடுது. எதுக்கு 2 டிபன் பாக்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்டா, அந்த பாப்பாவுக்கு அப்படின்னு சொன்ன உடனே நீ ரொம்ப ஓவரா தாமா போற, இப்படி ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு குழந்தைக்கு மட்டும் நான் சாப்பாடு எடுத்துட்டு போனா என்னை தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு காவேரி சொல்லி பார்க்குது. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு கொடுத்து அனுப்பி விடுது. அதுக்கப்புறம் விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து விட்டுருக்கேன், நீங்க சாப்பாடு கொடுத்து விட வேணாம் அப்படின்னு வேறைய சொல்லிடுது. இப்ப ஸ்கூல்ல விஜயும் பாப்பாவும் வந்து காருக்குள்ளாரியே உட்காந்துருக்கிறாங்க. எப்ப காவேரி வரும்னு பார்த்துக்கிட்டே, ஸோ காவேரி வந்த உடனே பின்னாடியே போயிட்டு காவேரி மிஸ் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே நம்ம விஜய் போய், என்ன உங்க முகம்லாம் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட பேச முயற்சி பண்றாப்புல. ஆனா காவேரி இருந்துக்கிட்டு நீங்க இப்படி என்கிட்ட பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, என்கிட்டலாம் இது மாதிரி பேசாதீங்க அப்படின்னு வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.